ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சாண்ட்விச். இப்போ நம்ம பன்னீரை வச்சு 2 டிஷ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மினி பீட்சா, அதுவும் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து பன்னீர் சாண்ட்விச். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 க்யூப்ஸ் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது வந்து அன்சால்டட் பட்டர். நீங்கள் சால்டட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது மெல்ட் ஆனதும் பாதி கேப்சிகம் எடுத்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். பெப்பர் கொஞ்சம். மஞ்சத்தூள் பிஞ்ச் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப எல்லோ கலரில் வந்துடும். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 200 கிராம்ஸ் பன்னீர் சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸாக குட்டியாக போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லியை நான் இப்போ இதில் தூவி விடுறேன். ½ லெமன் இதில் பிழிஞ்சு விடுறேன். இப்போ வாங்க நம்ம அந்த மினி பீட்சா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ப்ரெட்டை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மயோனீஸ் நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். மயோனீஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வைக்கிறேன். இது மேலே வந்து கிரேட் பண்ண சீஸ் எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ ஒரு பேனில் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மினி பீட்சாவை இதில் எடுத்து வைக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. என்கிட்ட ஆரோகனை இருக்குது, நான் அதனால் ஆரோகனை போடுறேன். அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட ஆரோகனை இல்லைன்னா நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸை கூட அதில் போட்டுக்கலாம். 3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மினி பீட்சா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எம்மியாக டேஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா.
வாங்க இப்போ நம்ம சாண்ட்விச் பார்க்கலாம். இப்போ 2 பிரெட் ஸ்லைஸில் நான் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதில் புதினா சட்னியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. நீங்கள் சட்னி மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது நீங்கள் 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கிரேட் பண்ண சீஸை இது மேலே தூவி விட்டுடுறேன். உங்களுக்கு கெச்சப் பிடிக்குன்னா கெச்சப் கூட நீங்கள் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ப்ரெட் ஸ்லைசஸையும் எடுத்து இதில் போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு பேனில் பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் அப்படியே வச்சிடலாம். இதுவுமே நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ்க்கு 2 வாட்டி இதை திருப்பி போடணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா ரொம்ப தீஞ்சிடும் உங்களுக்கு. 3 மினிட்ஸ் கழித்து இப்போ இதை நான் திருப்பி விடுறேன். பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. திருப்பி விட்டதும் இந்த கரண்டியை வச்சு நல்லா அகலமாக இருக்க கரண்டியை வச்சு அழுத்தி விடுங்க. சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ பிளேட்டிங் பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள். உள்ளே இருக்க அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்கு, பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய மினி பீட்சா அண்ட் சாண்ட்விச்.